எல்லாத்துக்கும் வணக்கம். சோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா பாப்அப் ஆட். அதாவது எல்லாத்து போன்லயுமே பாப்அப் ஆட் அப்படிங்கிறது ஒண்ணு வந்துட்டே தான் இருக்கும். சோ அதை ஸ்டாப் பண்றதுக்கான பெர்மனன்ட் சொல்யூஷனோட இன்னைக்கு நான் உங்களுக்காக வந்திருக்கேன். ஒவ்வொரு செட்டிங்குமே பார்த்து உங்களோட போன்ல எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் ஆட் தொல்லை உங்க போன்ல இருக்கவே இருக்காது. சோ வாங்க இன்னைக்கான வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் செட்டிங், உங்களோட செட்டிங்ஸ்ல கூகுள்ல மேனேஜர் கூகுள் அக்கௌண்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல டேட்டா அண்ட் பிரைவசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு லைட்டா மேல ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா மை ஆட் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஆட் பர்சனலைசேஷன் ஆன்ல இருந்துச்சு அப்படின்னா அதை ஆஃப் பண்ணி விட்டுக்கோங்க. செகண்ட் செட்டிங், உங்களோட செட்டிங்ஸ்லயே போயிட்டு சர்ச்ல டிஎன்எஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. அதுல பிரைவேட் டிஎன்எஸ்ன்னு வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல தேர்ட் ஆப்ஷன் பிரைவேட் டிஎன்எஸ் ப்ரொவைடர் ஹோஸ்ட் நேம்ங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஸ்கிரீன்ல தெரியுற இதை அப்படியே டைப் பண்ணி வச்சுக்கோங்க. டைப் பண்ணி சேவ் கொடுத்துக்கோங்க. இது கொடுக்கறது மூலியமா ஆட் கொஞ்சம் கம்மியாகும். சப்போஸ் உங்களுக்கு அடல்ட் கண்டென்ட் ஆட் தான் அதிகமா வருது, உங்களோட குழந்தைங்க கையில போனே கொடுக்க முடியலன்னா இந்த செட்டிங்கை ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி செட்டிங்ல சர்ச்ல டிஎன்எஸ்ல போயிட்டு பிரைவேட் டிஎன்எஸ்ல பிரைவேட் டிஎன்எஸ் ப்ரொவைடர் ஹோஸ்ட் நேமை கிளிக் பண்ணி ஸ்கிரீன்ல தெரியுற இதை டைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது டைப் பண்றது மூலமா உங்களுக்கு அடல்ட் கண்டென்ட் ஆடே வராது. செட்டிங்ஸ்குள்ள போய்க்கோங்க. அதுல கூகுள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆல் சர்வீஸ்குள்ள போனீங்க அப்படின்னா ஆட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ரீசெட் அட்வர்டைசிங் ஐடின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு டெலிட் அட்வர்டைசிங் ஐடியை கொடுத்து டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சது, அப்படியே அதுல இருந்து வெளியே வந்துருங்க. இவ்வளவு நேரம் நம்ம போன்ல இருக்க செட்டிங்ஸை பார்த்தோம். இப்ப குரோம்ல இருக்க செட்டிங்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட குரோம்குள்ள போய்க்கோங்க. அதுல 3 டாட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு செட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ள போய்க்கோங்க. அதுல சைட் செட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாப்அப் ஆட்ஸ் அண்ட் ரீடைரக்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அதை ஆன் ஆயிருந்துச்சுன்னா அதை ஆஃப் பண்ணி விட்டுருங்க. குரோம்ல 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல செட்டிங்ஸ்ல சைட் செட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு டேட்டா ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அதுல என்னெல்லாம் டேட்டா இருக்கோ அதெல்லாம் டெலிட் பண்ணி விட்டுருங்க. மேபி இந்த சைட்ஸ்ல இருந்து கூட உங்களுக்கு ஆட் வரலாம். இது டெலிட் பண்றது மூலியமா கூட உங்களுக்கு ஆட் வரது ரொம்பவே கம்மி ஆயிடும். குரோம்ல 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சைட் செட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு லைட்டா மேல ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா நோட்டிபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேல லைட்டா ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா சைட்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான சைட்ஸ் கிட்ட இருந்து மட்டும் நோட்டிபிகேஷன் அலோவ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையில்லாத சைட்ஸ்ல இருக்கிற நோட்டிபிகேஷன்ஸை ஆஃப் பண்ணி விட்டுக்கோங்க. மேபி அதுல இருந்து கூட உங்களுக்கு ஆட்ஸ் வரலாம். இவ்வளவு நேரம் நம்ம குரோம்ல இருக்கிற செட்டிங்ஸை பத்தி சொன்னோம். இப்போ பிளே ஸ்டோர்ல இருக்கிற செட்டிங்ஸை இப்ப நம்ம பார்க்க போறோம். பிளே ஸ்டோர்க்குள்ள போய்க்கோங்க. அதுல உங்களோட அக்கௌண்ட்குள்ள போயிட்டு செட்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பேரண்ட் கண்ட்ரோல் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்றதுக்கு 4 பின் பாஸ்வேர்டு கேட்கும், அது போட்டதான் மற்ற செட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு எனேபிள் பண்ணிக்க முடியும். பாஸ்வேர்டு போட்டு எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமா ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு 18+ கிட்ட இருந்துச்சுன்னா 12+ அப்படி. இது பண்றது மூலியமா 18+ ஆட் வரதை இன்னுமே நம்ம தவிர்க்கலாம். அதே மாதிரி பிளே ஸ்டோர்ல அக்கௌண்ட்ல மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் டிவைஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி மேனேஜ்ல ரீசெண்டா அப்டேட் அண்ட் இன்ஸ்டால் ஆன ஆப்ஸ் எல்லாமே அதுல காமிக்கும். அதுல உங்களுக்கு தெரியாத ஆப் அப்டேட் ஆயிருந்துச்சு இல்லைன்னா இன்ஸ்டால் ஆயிருந்துச்சுன்னா அது உங்களுக்கு தெரியலனா அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுருங்க. மேபி இந்த ஆப்னால கூட உங்களுக்கு ஆட்ஸ் அதிகமா வந்திருக்கலாம், இதை அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. சோ அடுத்த வீடியோல சந்திக்கலாம். எல்லாத்துக்கும் பாய்.